நாம் கற்றுக்கொள்கிற பாடல்களோ பதியங்களோ நாம் ஒரு பூசையில் பாடுறது, விழாக்களில் பாடுறது அப்படி மட்டும்தான் அதை செய்து கொள்ளலாமே தவிர முழுமையாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று ஓத வேண்டும் என்றால் இப்படி பாடசாலைகளில் இருந்து கற்று தேர்ந்தால் மட்டும்தான் நாம் தேர்வாக முடியும் என்பது அடியனுடைய. இப்போ நான் அது ஒரு விஷயம், நீங்க அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, பொருளாதார ரீதியா இப்போ தமிழ் என்பதுக்கு தாய் நிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தான். அதனாலதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம். இன்று உலகளாவிய ரீதியில தமிழர்கள் இருப்பதற்கு ஒரு காரணம் அல்லது தமிழ்நாட்டோடு தொடர்பு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் மொழி, மற்றது நம்மளுடைய ஆலயங்கள். இது மிகப்பெரிய ஒரு உறவாக அங்கேயும் இங்கேயும் இருந்துட்டு இருக்கு. எனவே நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஏன் தமிழ் திருப்பதிகங்களை பாடுவதற்கான பாடசாலைகளோ அல்லது ஆகம இந்த உங்களுடைய சன்னிதானங்கள் போன்றவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய அரசு ஏதாவது ஒரு திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்களா? இது ஒரு அரசியல் ரீதியான கேள்வியா அப்படி இருக்கும்னு சொன்னா நீங்க அதை தவிர்த்திடலாம். இல்ல, கிடையாது. இல்ல, இது நான் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா அடியன் அறநிலைத்துறையில் பணி செய்தவன். சமயபுரம் மாரியம்மன் கோவில், மீனாட்சி அம்மன் கோவிலில் பணி செய்தவன். ஆகையால நான் சொல்லலாம், ஏன்னா நான் பார்த்திருக்கேன் தானே. இப்பதான் தேவார பாடசாலை அறநிலைத்துறையில ஏற்பாடு செய்திருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா மதுரை, திருவண்ணாமலை போன்ற பெரிய தலங்களில், வருமானம் அதிகமாக உள்ள தலங்களில் அறநிலைத்துறையிலிருந்து தேவார பாடசாலைகள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். தற்பொழுதுதான், இப்போ ஒரு 5 வருட காலத்திற்கு தான். ஆனால் மடத்திற்கு அவங்க செய்யற அளவுக்கு மடத்துல ஒன்றும் வசதி இல்லாமலாம் இல்ல. பெரிய வசதி உள்ள மடாலயங்கள் தான் நமது திருவாவடுதுறை ஆதீனம், நமது தருமபுரி ஆதீனம், மதுரை ஆதீனம் ஆகியவையெல்லாம் வசதியான ஆதீனங்கள் தான். அவங்ககிட்ட யாஜகம் வாங்கி பண்ற அளவுக்குலாம் இல்லை. நல்லா அதற்காகவே இங்கே ஏற்கனவே நிறைய கருவூலங்கள் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. மடங்களுக்கு இப்ப தருமபுரி ஆதீனத்துக்கு 27 தேவஸ்தானங்கள் இருக்கு. அங்க வருகிற வருமானங்களை வைத்தும், மற்றபடி நன்கொடை அளிக்க விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செய்யலாம் ஆதீனங்களுக்கு. அது அவர்களுடைய விருப்பம். இந்த குழந்தைகளுக்கு, தேவாரம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, வேதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்வோம் அப்படின்னா தாராளமா செய்யலாம். மற்றபடி ஆதீனங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அரசும் கவர்மெண்ட்டும் ஆதீனங்களுக்கு ஒன்றும் செய்யறது இல்லை. ஆனா அவங்க தனியா பாடசாலை நடத்துறாங்க. இப்பதான் ஒரு 5 ஆண்டு காலமா. அதற்கு முன்னாடி இசைப்பள்ளிகள் நடத்துறாங்க. 27 மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளிலும் 5 செக்ஷன் இல்ல 7 செக்ஷன் இருக்கு. அடியன் படித்த காலத்துல 5 செக்ஷன் தான் இருந்தது. தேவாரம், தவில், நாதஸ்வரம், பரதநாட்டியம், குரலிசை, இப்படி 5 இருந்தது. அதற்கப்புறம்தான் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து வயலினையும் முழவிசையான மிருதங்கத்தையும் கொன்று கூட்டினார்கள். தற்பொழுது 7 விஷயமான அங்கே இசைகள் அங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆகையாலே அரசு மடாலயங்களுக்கு எந்த உதவியும் செய்யறதில்லை. மற்றபடி அரசு பெரிய பெரிய வருமானம் அதிகமாக வர்ற கோவில்களில் இந்த மாதிரி தேவார பாடசாலைகளை வைத்து வழி நடத்தினார்கள். தற்பொழுது ஊக்கத்தொகை வேற கொடுக்கிறார்கள். அடியன் படிக்கிற காலத்துல இல்ல. தற்பொழுது ஊக்கத்தொகையாக 10,000 கொடுப்பதாக அடியன் கேள்விப்பட்டேன். ஆகையால ஆனா மாணவர்கள் பெரும்பாலானவு சேர்க்கை இல்லை. ஏனென்றால் அங்கே சென்றால் திருநீர் இட்டுக் கொள்ள வேண்டும், கட்டை கலட்டி கொள்ள வேண்டும், ருத்ராட்ச மாலை போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் தன்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையை விட்டுட்டு அங்க போறவங்க ஒண்ணு இயலாமையில உள்ளவங்க, மற்றபடி ஆதரவற்றோர், சில அடியார் பெருமக்கள் கற்று உணர்ந்தவர்கள், அந்த ஆன்மா பக்குவமானவர்கள் திருமுறை பாட வேண்டும், படிக்க வேண்டும் என்று அனுப்புபவர்களும் இருக்கிறார்கள். அப்படித்தான் இன்றளவும் இங்கே நடைமுறையில் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற நேரம் தான் இந்த பன்னிசைக்கு என்று சொல்லி இருந்த இசைக்கருவிகள் இருந்துச்சு. அந்த இசைக்கருவிகள் இன்று வழக்கத்திலே இருக்குதா? யாழ் இருந்தது. தற்பொழுது அது அருங்காட்சியகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி முழவு இருக்கிறது. முழவு இசை அப்படி என்றால் நமது மிருதங்கம். அதை அண்ணாமலை பதிகத்தில் சொல்றார். முழவு அதிரும் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ
மண்ணாந்தன கருவித்திரள் மழலை முழவரிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் வருமே என்று பல பதியங்களில் முழவு சான்று இருக்கிறது. அதனால இன்று முழவு என்ற மிருதங்கம் இன்றும் நரம்பிசை என்று உண்டு அது யாழ் இன்று மறுவப்பட்டு விட்டது. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது நிறைய இடத்துல அருங்காட்சியகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ நீங்க பாடிக்கொண்டிருக்கின்ற பாடல் நிறைய தேவாரங்கள், இந்த திருப்பதிகங்களை பாடுவீங்க. நீங்க பாடி பாடி அது இப்போ ஒரு இடத்துக்கு போற நேரம் அட நான் பாடுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்ற ஒரு மனோநிலையும் பாடலாம். இன்னொன்று, நீங்க பாடுற நேரம் கேட்டு நிறைய பேர் மனமுருகுவார்கள். நீங்களா மனமுருகி பாடுகின்ற பொழுது உங்களுக்குள்ள ஒரு விதமான ஏற்படுத்திய பாடல் என்ன பாட்டு? திருமுறைகள் அதுல எப்படி சொல்றது, அதுல நம்ம அது எல்லா பாடல்களுமே நமக்கு சுவை மிக்கது. அதுல இப்ப அல்வா இனிப்பா இருக்கா, லட்டு இனிப்பா இருக்கா, ஜாங்கிரி இனிப்பா இருக்கான்னா எப்படி பதில் சொல்றது நான் தத்தளிக்கிறேன். ஏனென்றால் திருமுறைகள் அந்த பண்ணை நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் ஒன்றொன்றும் சுவைதான். அதில் அந்த பண்ணின் ஓசை சீகாமரப்பண், இந்தளப்பண் மிகவும் தேவாரம் எல்லாமே இன்சுவைதான். அதில் பண்ணின் அந்த இப்ப அல்வாவுக்கு ஒரு தனி விதமான இனிப்பு இருக்கும், லட்டுக்கு தனி விதமான இனிப்பு இருக்கும், ஜாங்கிரிக்கு தனி விதமான இனிப்பு இருக்கும், பாயாசத்துக்கு தனி விதமான இனிப்பு இருக்கும். அதே போலதான் பண்கள். இப்ப அந்த பண்ணினுடைய ஆரோகணம் அவரோகணம் அந்த சுவையை ஒளிர் பெறச் செய்யும். இப்ப இந்தளப்பண், சீகாமரப்பண், காந்தாரம், மற்றபடி செந்துருத்தி, இப்படியெல்லாம் ஒரு பண்ணுக்கும் ஒரு விதமான முகங்கள், சுவைகள் உண்டு. அப்ப அது பாடும் போதும் அதற்கு தேவையான ஒரு இனிமை நிச்சயமாக கிடைக்கும். நீங்க அப்படி எல்லாமே உங்களை கவர்ந்திருக்கும். நிச்சயமா அதை விட்டு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பாடல்களையும் அது ஒரு பாடியிருக்கிற நேரம். இப்போ நல்ல அடுக்கடுக்கான தமிழ் வார்த்தைகள் வரக்கூடியமான பதிகங்கள், அது 1-2 வரிகள் எங்களுக்கு பாடி தாராளமாக. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது சீர்காழிப்பதியிலே பாடி அருளியது. மிகவும் ஒரு அற்புதமான தமிழ் அதிலே கையாண்டு இருப்பார்கள். திருச்சிற்றம்பலம். சுரருலகு நரர்கள் பயில் தரணிதலம் முரணழிக அரணம் அதில் முப்புறமெறிய பிறவு வகை சரவிசை கொள்கரமுடைய பரமனிடமாம் பரமருளவரன் முறையும் நிறை கொள்வர் சூருதி சிறவுரையினார் பிரமனுயரனழில் சரணவினை வரவலர் பிரமபுரமே. இந்த பண்ணிற்கு பெயர் திருவிராகம் பண் சாதாரி என்று பெயர். அதே மாதிரி இந்த பதிகமே நெருடு பொருளாக அந்த வார்த்தைகள் இருக்கும், அமைந்திருக்கும். ஆகையாலே அந்த மாதிரி நிறைய தமிழ் திரு மாலை மாற்று பதிகம், யாமாமா நீ யாமாமா, யாழி காமா கானாக்கா, கௌசிக பண்ணில் மிகவும் அற்புதமாக அமைத்திருப்பார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் மட்டும்தான் அப்படி பார்க்கலாம், அடுக்கடுக்காக சந்தம். இப்போ இந்த இனிமையான தமிழ், இந்த திருமுறைகள் மாதிரியே வைஷ்ணவ இலக்கியங்கள்லையும் இப்ப ஆழ்வார்கள், இப்ப பிரபந்தங்கள், அதே போன்று ரொம்ப இனிமையான வார்த்தைகள் இதுல இருக்கும். நீங்க நிச்சயமா இது படிச்சிருக்கிற நேரம் அதுவும் சில விஷயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி உங்களை கவர்ந்த அந்த மாதிரியான பாடல்கள், வைஷ்ணவ அதாவது ஆழ்வார்களுடைய இதுல உங்களுக்கு பிடித்தது எதுவாக இருக்கு? நிச்சயமாக இப்ப
மணிவாசக பெருமான் ம். அருளிய திருப்பள்ளி எழுச்சி போலவே அங்கே திருப்பாசுரத்திலும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் என்று திருப்பள்ளி எழுச்சியார் அரங்கத்தமா பள்ளி எழுந்தருளாயேன்னு எப்படி இவர் கையாண்டிருக்காரோ அதே போல அந்த பாடல்களிலும் கையாண்டிருப்பார்கள் நம்மாழ்வார்கள். நாவுக்கரச பெருமான் அருளிய திருத்தாண்டகம் போலவே அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த கட்டளை எல்லாம் அமைந்திருக்கும். அதை அடியேன் கண்டு கழித்திருக்கிறேன். இப்ப எப்படி நம்ம 100 விடயம் என்னவென்றால், உலகத்தில் 12 திருமுறைகள் தான். நாம் பஞ்சபுராணம் பாடும்போது முதல் தேவாரம், பிறகு திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் சொல்றோம். முதலில் நாம் 12 திருமுறை தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். கால மாற்றம் மாற மாற நேரத்தை குறைத்துக் கொள்வதற்காக பஞ்சபுராணம் என்று சொன்னோம். பஞ்சபுராணம் என்று என்றைக்கு சொன்னோமோ அதோட ஓதுவார்களுக்கு பஞ்சமா போச்சுது. சரியா? 50 புராணம் என்றுதான் சொல்லுவோம். ஏனென்றால் 12 திருமுறை சொல்லுவதுதான் வழக்கு. இன்றளவும் இந்தியாவில் 12 திருமுறை விண்ணப்பம் செய்வது ஒரே ஒரு கோவில் தான். அதுவும் ஒரு காலம் மட்டும்தான். அது திருவாரூரில் சாயரட்சை பூஜை தியாகராஜ சுவாமிக்கு மட்டும்தான் இன்றளவும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், 12 திருமுறை நித்தியப்படி, அதுவும் ஒரு கால பூஜையில் மட்டும்தான், 6 காலத்துக்கும் கிடையாது. அப்படி ஒரு வரன்முறை உண்டு. அது நாளடைவில் பஞ்சபுராணமாகியது. பஞ்சபுராணமாகிய காலப்போக்கில் தேவாரம் புராணம் சொல்றார்கள். போற காலத்தில் ஓதுவார் திருச்சிற்றம்பலம் மட்டும் சொல்லுவார்களோ என்ற பயம் ஒன்று உள்ளது. ஆகையாலே அது இப்போ எதற்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, மணிவாசக பெருமான் இத்தனை 12 திருமுறைகள் விண்ணப்பம் செய்தாலும் மணிவாசக பெருமான் அருளி செய்த பதிகத்தை பாடிதான் இறைவனை எழுப்புவதும் உறங்கச் செய்வதும், பள்ளி அறையில் உறங்கச் செய்வதும் நம்ம மணிவாசக பெருமான் அருளிய அந்த திருப்பள்ளி எழுச்சியும் திரு புன்மூசலும் தான். அதே போலே அங்கே வைணவத்திலும் கையாண்டுள்ளார்கள். கதிரவன் குணதிசை சிகரமந்தணைந்தான் கனையிருள்ள கன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்த்திசை நிறைந்தன இவரொடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளது எங்கும் அரங்கத்தமா பள்ளி எழுந்தருளாயே. இப்படி திருப்பள்ளி எழுச்சி போலவே அந்த வைணவத்திலும் நம்மாழ்வார்கள் திருமுறையை படிக்காமல் ஒன்றும் அவங்க இப்படி ஏற்றிருக்க முடியாது. நிச்சயமாக பெருமானுடைய திருவருள் திருமுறையை பார்த்து கற்று தேர்ந்து அப்படிதான் பாசுரங்கள் அமையப்பட்டவை. எப்படி இதுவும் அருளியதோ அதுவும் அங்கே அருளியதுதான். ஆமா, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இந்த நாவுக்கரச பெருமான் அருளி செய்த திருத்தாண்டகம், திருநீரிசை போலவே அவர்களுடைய பாசுரமும் அமைந்திருக்கும் என்பதை அடியேன் பார்த்து படித்திருக்கிறேன். திருப்புகழ் நமக்கு தமிழுக்கு எப்படி திருமுறைகள் எப்படியோ அதே போன்று திருப்புகழ் பார்த்தீங்க அப்படி சொன்னா அழகிய தமிழை வெளிக்கொண்டிருக்கும். அதே போன்று உள்ளத்தினுடைய அந்த பக்தியை அபிராமி அந்தாதியில் நாங்க பார்க்கிறோம். திருப்புகழை பொறுத்தவரையில் அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தங்கள், அந்த வார்த்தைகள், இது எல்லாமே இன்றைக்கு நிறைய பேர் ஒரு வீடியோ தாங்கள் போடணும் அப்படின்றதுக்காக பலர் அந்த சில திருப்புகளை செய்து கொண்டு வருகிறார்கள். சரி இந்த பாடல்களை பாடுகிறார்கள், அது வெளியே வருகின்றன அப்படி என்று ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த திருப்புகள் உங்களுக்கு பிடித்த திருப்புகள், எல்லாருக்குமே திருப்புகள் பிடிக்கும். இதுக்கு ஆனா நீங்க பாடுற நேரம் மகிழ்ச்சியாக, ஒரு உற்சாகமாக அல்லது ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள் உங்களுக்கு பிடித்தது.